தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நாளமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்காக ஒரு விடையாகவும் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நாங்கள் என்ன தான் வந்து மெஷர்மெண்ட் டேப் மூலியமாக அளவு வந்து நம்ம அளவெடுத்து ப்ளவுஸ் தைச்சாலும் அதில் நம்ம ஷோல்டர் அளவும் கழுத்தளவு மட்டும் எப்படி கெஸ் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து ஷோல்டர் டைட் ஆகுறது, ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுறது, ரொம்ப பெருசாகிடுறது, கழுத்து பெருசாகிடுது, எந்த விதமான ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு முடிவுக்கும் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விளக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஷோல்டர் அளவை வந்து கழுத்து உயரத்துக்கேற்ப எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட ரொம்பவே எளிமையாக ஈஸியாக நீங்கள் புரிஞ்சக்கூடிய வகையில் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வெட்டி காட்டியிருக்கேன். மேலும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸை மட்டுமே ஒரு ஒரு அந்த அளவு மட்டுமே வச்சு நான் அந்த ப்ளவுஸ் வெட்டினதுனால இதை பார்த்துருக்க நீங்கள் எல்லா அளவும் உள்ளவங்க வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து தேவைப்படும் பட்சத்தில் வீடியோ தர்றேன். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கேள்விக்கான விடை வந்து நிச்சயமாக வரும். ஸோ இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 37 சைஸ் கொண்ட ஒரு ப்ளவுஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து உயரத்திற்கு ஏற்ப ஷோல்டர் அளவும் கழுத்தோட அகலமும் எப்படி வைக்கிறது, எப்படி சரியான முறையில் வைக்கிறது, ஷோல்டர் அளவு மட்டும் வச்சு அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் வந்து செய்ய போகிறோங்கிறத தொடர்ந்து பாருங்கள். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கமாக முதல்ல நம்ம செய்யக்கூடியது ப்ளவுஸில் கீழே உள்ள கரெக்ஷன், அதாவது வந்து நீர் அளவு விட்டுட்டு கீழே உள்ள பிசுறு வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா உள்ள கீழே வந்து பிடிமானத்துக்குன்னு ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இடுப்பு சைஸுக்கு இப்போ வந்து 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணி கீழே பிடிமானம் கொடுத்தா தான் ஸோ இடுப்பு சைஸுக்கு வந்து அளவு வந்து க்ரீப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு, ஷோல்டரில் பிடிமானத்தோடு சேர்த்து 14.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். கீழே ஏற்கனவே இடுப்பு பகுதியில் பிடிக்கிறதுக்கு நான் துணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸோட அளவு என்ன தான் இருந்தாலும் ஷோல்டரோட அளவு வந்து நம்ம எப்போவுமே இதில், அதாவது ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து உயரத்துக்கு ஏற்ப வந்து நம்ம மாற்றுவோம். இதை பற்றி தெளிவாக விளக்கி ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பின் கழுத்தோட உயரம் 8.5 இன்ச்சு, இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து 14.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 14.5 இன்ச்சு வரும்போது இது பாருங்கள், எனக்கு ஷோல்டரோட அளவு நான் எப்படி வந்து இந்த ஷோல்டரோட அளவு வந்து கழுத்தோட அளவுக்கு ஏற்ப எப்படி நான் மென்ஷன் பண்ணுறேங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ நான் அளவு வந்து நான் இப்போது ஜஸ்ட் வந்து அளவு நான் வச்சுக்கிறேன். அதாவது 6 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு ரெடி வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து 6 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறோம், பின் கழுத்தோட உயரம் 8.5 இன்ச்சு வைக்கிறோம், ஷோல்டரோட அளவு 14.5 இன்ச்சு. ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? இப்போது ஷோல்டருக்கு ஒரு நேர்கோடு அமைப்பு வந்து போட்டுக்கணும் ஷோல்டரோட அளவுக்கு. இப்போது ஷோல்டர் அளவு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது? இப்போ குறிப்பிட்ட அளவு ஒரு 14.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 14.5 இன்ச்சு ஷோல்டர்னால் இப்போது 14.5 இன்ச்சு மென்ஷன் பண்ணி கழுத்துலேருந்து ஷோல்டர் பகுதிக்கு அளவு முதல்ல வைங்க. முதல்ல கழுத்தோட அளவு போட்டுக்கோங்க. பின் கழுத்தோட அகலம் உயரம் எல்லாமே மார்ஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இப்போ கழுத்தோட அளவு என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஷோல்டரோட அளவு என்னங்கிறத எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு முன்னாடி 37 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு ரெடி அளவு அப்படிங்கிறனால அதில் 4ல் ஒரு பாகம் 9.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஆம்கோலோட அளவு 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 17.5 இன்ச்சு வரும்.
பாருங்கள் மேலேயும் 9.25 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆம்குள் அளவு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேல் பக்கம் வைக்கிற மாதிரி மேல் பக்கம் வைக்கிற மாதிரி அளவு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து வைக்கும்போது ஆம்குளோட அளவு மேலேருந்து கீழே வர மாதிரி 6.5 இன்ச்சு வச்சேன். இப்போது ஆம்கோலோட ரவுண்டி பேஸுக்கு மிடில் 1.5 இன்ச்சு, மேலே 2.5 இன்ச்சு, சைடில் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். இந்த அளவுகள் வந்து இந்த ஆம்கோலோட அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு சுருக்கம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் அந்த ரவுண்ட் ஷேப் வரணும். அதுக்காக தான் இந்த அளவு பேஸிக்கு நான் வந்து வைக்கிறேன். இதை நார்மலாக அளவு வச்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு ட்ராயிங் பண்ண தெரிஞ்சாலே போதும், அதுவே போதுமானது. நான் இந்த மெஷர்மெண்ட் வைக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக மட்டும்தான். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சு கழுத்தோட கீழ் பகுதியில் நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, 14.5. அதுலேருந்து கழுத்து வந்து எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். 14.5 இன்ச்சு வரும்போது 8.5 இன்ச்சு கழுத்து மேலே வந்து முடியுது பாருங்கள். 14லேருந்து ஷோல்டர் அளவு ஆரம்பித்து 8.5ல் இது முடியுது. 8.5 இன்ச்சு முடிகிற இடத்துல 6 இன்ச்சு மிச்சம் வருது. ஓகேங்களா, இந்த 6 இன்ச்சு தான் ஷோல்டரோட அளவு. ஸோ மற்றவங்க எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு எனக்கு எப்படின்னு தெரியாது. பட் எனக்கு சொல்லி கொடுத்த விதம் இது தான். ஓகேங்களா, கழுத்தோட உயரம் எப்படி வருதோ அதுலேருந்து முடிச்சுட்டு மீதி மேலே வரக்கூடிய அளவு ஷோல்டர் அளவுக்கு அடிப்படையில் கழுத்தோட அளவு எங்கே முடியுதோ அதுலேருந்து மீதி வரக்கூடியதான் ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம். இது ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ற போல் வந்து மாறுபடும். ஓகேங்களா, இது இந்த அளவுக்கு கழுத்து வந்து உயரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அளவு நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இதுவே வந்து ஹை நெக்காக வரும்போது அல்லது இன்னும் டீப் நெக்காக வரும்போது இதோட அளவுகள் வந்து மாறுபடும். தேவைப்படுறவங்க அவங்களுடைய உங்களுடைய கழுத்தோட அளவு சொல்லி உங்களுடைய ஷோல்டர் அளவு சொல்லி ஸோ இந்த கழுத்துக்கு இந்த அளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவு இது தான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கீழே உள்ள அந்த பிசுறு வந்து தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் லைனிங் ப்ளவுஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையே வந்து உள்பக்கமாக அடித்து திருப்பிக்கலாம். அப்படி உள்பக்கமாக அடித்து திருப்பும்போது உங்களுக்கு இன்னும் இடுப்பு பகுதியில் வந்து நல்லா வந்து க்ரீப் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இடுப்பு பகுதியில் நம்ம துணி எந்த அளவுக்கு வந்து விடுறோமோ மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம், அதை விட அதிகமாக தேவையில்லை. ஸோ இந்த துணி அதிகமாக விடுறது நம்ம அடித்து திருப்பும்போது உள்ளே இருக்கக்கூடிய துணி வெளியே வந்து தெரியக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா பட்டி கொடுக்குறதே நல்லது. அது அதிகமாக உள்ளே பிடிக்கிறதுக்கு காரணமும் என்னென்னா இடுப்பு பகுதி அதாவது இடுப்பு லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இந்த பிரிண்டிங் பேஜ் வருது இல்லைங்களா, ஸோ இந்த பிரிண்டிங் பேஜ் வரும்போது இதை நான் வந்து நிறைய பேர்த்துக்கு இது கூட ஒரு சந்தேகமாக வரலாம், இதை வந்து இடுப்பு பகுதியில் யூஸ் பண்ணலாமா அல்லது கை பகுதியில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கை பகுதியில் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா இடுப்பு பகுதி ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இடுப்பு பகுதி வந்து ஜஸ்ட்டு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதே கை பகுதி அப்படிங்கிறனால உள்ளே போயிடும், வெளியே தெரியாது. அதனால் அந்த மாதிரி பிரிண்டிங் வந்ததுன்னா அதை கரெக்டாக கைப்பக்கம் போடுற மாதிரி அதாவது கைக்கு வந்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கையோட அளவு கேட்டால் போல் இந்த பிரிண்டிங் வெளியே தெரியுது அப்படிங்கிறதுக்காக இந்த வடிவமைப்பில் நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி பார்த்தாலும் கையில் உள்பக்கம் லைனிங் வந்து ஜாயிண்ட் வரத்தான் செய்யும். இன்றைக்கி வரக்கூடிய அந்த லைனிங் எல்லாமே அளவு அதாவது அகலம் ரொம்ப கம்மியாக வரனால ஜாயிண்ட் போட்டு தான் ஆக வேண்டியிருக்குது. தினமும் நம்ம தைச்சிட்ருக்கோம், ப்ளவுஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இதை சொல்லி தான் ஆக வேண்டியிருக்குது. இந்த கைக்கும் வந்து பிடிமானம் 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே அதை தான் யூஸ் பண்ணுவேன். கையோட நீளம் வந்து 7 இன்ச்சு, பிடிமானத்தோடு சேர்த்து 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா,
இதே அளவு ஆப்போசிட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து 3.25 இன்ச்சு கையோட வளைவுக்காக எடுத்துக்கிறேன். கை வந்து அளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டுன்னு கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்க தேவையில்லை இல்லையா, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு முனிக்கை சுற்றளவு 11 இன்ச்சு, அதில் 2ல் 1 பாகம் 5.25, உள்ள பிடிமானம் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 5.25 வரும்போது இவங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல 16 இன்ச்சு நான் வந்து ஆம்கோல் சுற்றளவு சொன்னேன். இதை இப்படி கிராஸில் கையோட வளைவுக்கு எங்கே மார்ஜின் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து இப்படி 16 இன்ச்சு அப்படிங்கும்போது 8.25 வருது இல்லையா, நீங்கள் இப்படி கிராஸில் வைக்கும்போது 8 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி. இப்போது இந்த அளவில் வந்து நீங்கள் கை வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்து நீங்கள் வெட்டி எடுத்திங்கன்னா 16 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வரும். ஓகேங்களா? ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான். உங்களுக்கு இது கரெக்டாக புரியாத பட்சத்தில் 7.25 இன்ச்சு வருது ஆம்கோலோட நேரளவு. ஓகேங்களா? அதுவே வந்து கிராஸில் வைக்கும்போது 8 இன்ச்சு வச்சுருக்கேன். பட் ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்புன்னு வரும்போது 8.25 வரணும், அதாவது 16 வந்து வரணும். ஓகேங்களா? இப்போது 7.25 அப்படிங்கும்போது அதில் பாதி 3 ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி கையோட ரவுண்ட் ஷேப்பு, திரும்ப அதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி கையோட முன் கவர் தட்டு அளவு. ஓகேங்களா? இதுதான் கை வந்து வெட்டுறதுக்கு நீங்கள் வேறு எந்த விதமான விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது இல்லை. ஸோ இதுவே போதுமானது. இப்போ இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு 16 வருதான்னு பார்த்துடலாம். இந்த ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்பில் இப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் இந்த கை வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்போட அளவு வந்து நல்லா தெரியும். 8.25 இன்ச்சு கரெக்டாக வருது. இது வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது எப்படியும் வந்து ஆம்கோல்ஸ் ரவுண்ட் ஷேப்லாம் லேசாக வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணாமல் ஆம்கோல் பகுதி வந்து இழுத்து தான் நம்ம கையை வந்து அட்டாச் பண்ணுவோம். அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லியாக 16 இன்ச்சு வருதுன்னா 16 இன்ச்சு கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு ப்ளவுஸ் வெட்டும்போது எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்தந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும், உங்களுடைய ப்ளவுஸ் வந்து நல்லா வரும். ஸோ இதை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 550க்கும் மேலே வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஆம்கோலோட சுற்றளவு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். எந்த அளவாக இருந்தாலும் நமக்கு கையோட அளவு தான் ஒரிஜினல், அதாவது ஆம்கோல் சுற்றளவு வரைக்கும் எடுத்த வரைக்கும். அப்படி ஆம்கோல் சுற்றளவு அதில் கரெக்டாக வரல அப்படின்னா திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம வந்து ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் கிராஸ் கட்டிங் நான் வந்து போட போகிறேன். இதில் வந்து இவங்களுக்கு ப்ளவுஸோட அமைப்பு, அதாவது ரொம்பவே கச்சிதமாக அந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் எந்த மாதிரி ஆம்கோலோட அளவு நம்ம வைக்கிறது, கழுத்தோட அளவு வைக்கிறது, ஷோல்டர் அளவு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ரொம்பவே முக்கியமான இந்த முன்னாடி வைக்கக்கூடிய முன் அளவு, டாட்டோட அளவு, கழுத்தோட அளவு, பட்டு வந்து ஆம்கோலோட கிராஸ் அளவு, இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பேக் தட்டோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம முன்பாகத்தை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். எப்போவுமே முன்பாகம் நம்ம அளவு வைக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் கழுத்து பேக் பீஸை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முன்பாகம் வந்து வெட்டுவோம். இதில் நிறைய பேர் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறதில்ல. அது என்னென்னா இடுப்பு சுற்றளவு அதுக்கு ஏற்றாற் போல். இப்போ ப்ளவுஸ் தைக்கிறோன்னா வெட்டும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாது, ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றாற் போல் அந்த துணி வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம வைக்கணும். அந்த ஸ்பேஸ் எப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி ஏற்கனவே கேள்வி கேட்டு அதுக்குண்டான விளக்கம் கொடுத்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நிறைய வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ வீடியோக்கு வருவோம். இந்த முன்பாகத்தை அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு தான். ஸோ 13 இன்ச்சு அப்படிங்கும்போது ஃபுல் கிராஸ் போட்டனால 13 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு மட்டும் பிடிமானத்துக்கு.
முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு, பிடிமானத்தோடு சேர்த்து 1/2 இன்ச்சு 13 வச்சுருக்கேன். முன்கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. இந்த முன் உயரத்துலேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி முன்பாகத்தோட ரவுண்டு ஷேப்புக்காக எடுத்திருக்கேன். டாட்டோட அளவு 4 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. டாட்டோட அளவு 4 இன்ச்சு. இந்த ப்ளவுஸுக்கு சைடில் நம்ம துணி வைப்போம் இல்லையா, ஸோ 13 இன்ச்சு முன் உயரம் நம்ம ரெடியாக வைக்கிறோன்னா சைடில் வந்து 5.5 இன்ச்சு போதும். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த அளவு தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு குறிப்பு தான் இது எல்லாமே. தேவைப்படுறவங்க இந்த அளவை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதனால தான் உங்களுக்கு எல்லா அளவுகளும் நான் சொல்லி இந்த ப்ளவுஸில் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறுபடியும் டாட்டுக்கு நம்ம மார்ஜின் போட்ட இடத்துல ப்ளவுஸோட முன் உயரத்தை மார்ஜின் பண்ணிக்கணும். 1.25 இன்ச்சு டாட் பிடிமானம். ஸோ சென்டர் டாட்டோட அமைப்பில் வந்து 1.25 ப்ளஸ் 1.25 மைனஸ் அந்த மாதிரி அமைப்பில் வைக்கணும். அதாவது 2 டாட்டோட குறியீடை தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொன்னேன். டாட்டோட உயரம் 3 இன்ச்சு. ஸோ கழுத்தோட அகலம் முன் கழுத்துக்கு 3.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். என்ன தான் 3.25 இன்ச்சு வச்சாலும் நான் வந்து ஃபுல் கிராஸ் இதில் போடுறதுனால ப்ளவுஸில் நான் வந்து 1/4 இன்ச்சு கரெக்ஷன் வந்து கழுத்து பகுதியில் நான் செஞ்சுருவேன். அதே நேரத்தில் ஷோல்டர் பகுதியிலையும் 1/4 இன்ச்சு கரெக்ஷன் பண்ணிடுவேன். இது எதுக்காகனா ஃபுல் கிராஸ் அமைப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஸோ ஸ்லைட்லி வந்து கழுத்து லூஸ் வர்றதுக்கு ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடாதுன்னா நம்ம வெட்டும் போதே நம்ம இந்த அளவுலாம் பண்ணிடணும். ஸோ டாட்டோட அளவு ஆம்கோல் டாட் மிடில் டாட்லேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே, சென்டர் டாட் வந்து மிடில் டாட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள. ஸோ இதுதான் டாட்டோட அமைப்பு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது நல்லாவே புரியும். இந்த மாதிரிலாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டி காட்டியிருக்கேன் இது வரைக்குமே. இப்போவுமே முன் கையோட ரவுண்ட் ஷேப் அமைப்பு, அதாவது கவர் ஷேப் அமைப்பு. இப்போ வந்து இடுப்பு பகுதிக்கு இப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் பாருங்கள். இடுப்பு சுற்றளவு 31 இன்ச்சு. அதில் 4ல் ஒரு பாகம் கொக்கி பீஸ் போக டாட் போக இது எல்லாமே வரணும். ஓகேங்களா, ஸோ 31னா 7.25. இப்போ பிடிமானம் அதோட சேர்த்து பாருங்கள், பிடிமானம் சேர்த்து 2.5 இன்ச்சு வருது. ஸோ அதே 2.5 இன்ச்சிலேருந்து வச்சு பார்த்தோம்னா இங்கே 7.25 இங்கே வருது. அப்படிங்கும்போது சைடில் பிடிமானத்துக்கு பாருங்கள், நம்ம பேக் பீஸோட அளவு ஃபாலோ பண்ணி நம்ம வெட்டும்போது சைடில் வந்து துணி இல்லை, 1/2 இன்ச்சு மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு 3/4 இன்ச்சு சைடில் வந்து துணி வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா, இதே பேஸ் வந்து என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால கீழையும் மிடில் டாட்டுக்கு கீழையும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது அந்த மிடில் டாட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிட்டு மிடில் டாட்டுக்கு கீழே 1/4 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் மேலே ஷோல்டர் லூஸும் கழுத்து லூஸும் வந்துடக்கூடாது. அதனால் மிடில் டாட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் டாட்டுக்கு கீழே அது வந்து 1/4 இன்ச்சு அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டாக வரும். தச்சு முடித்த பிறகு ப்ளவுஸில் வந்து கீழே ஆம்கோல் வந்து கீழே நம்ம இடுப்பு பகுதி தையல் ஜாயின் பண்ணும்போது துணியோட அளவு ஒரே மாதிரி வந்து வரும். ஸோ இதை தவிர இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் சிறப்பான விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இது பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனாலும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கலனாலும் கேட்கலாம். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி காட்டினது உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு கரெக்ஷன், அதே நேரத்தில் இடுப்பு பகுதியில் 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு இடுப்பு பகுதி அதிகமாக இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் செஸ்ட்டு பகுதி கம்மியாக இருக்கும்போது மேல் அளவை குறைச்சி கீழே அளவை வந்து கொஞ்சமாக அளவு கேட்டால் போல் எக்ஸ்டெண்ட் வந்து செய்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது
உங்களுக்கு ப்ளவுஸு வெட்டும்போது எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டுறீங்களோ அதே போல் தைக்கும்போதும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமோ அல்லது தைச்சி முடித்த பிறகு ப்ளவுஸ் போடும்போது ஏதாவது கரெக்ஷனோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போல் பட்டியோட அமைப்பு, டாட் பிடிச்சதுக்கப்புறமா முன்பாகத்தோட அமைப்பு எப்படி வருதோ அதுதான் பட்டியோட அமைப்பு. ஓகேங்களா? இது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போலையும் வந்து இந்த அளவுகள் வந்து மாறும். இதுதான் வரும், இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தான் பட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ளவுஸோட எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் சரி தான், முன்பாக வெட்டுற வரைக்கும் அதை நம்ம கணிக்க முடியாது. ஸோ ஆகவே இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்பவே நன்றிகள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஸோ இதை வந்து நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இந்த சந்தேகங்கள் வந்து இருக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இதே சந்தேகத்தோடு வந்து இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுங்க, இந்த வீடியோ பற்றின ஒரு சந்தேகங்கள் கேளுங்க. இதை வந்து ஒரு ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் என்ன பண்ணும், இது தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் போதாது, அதே நேரத்தில் அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்க. இதை செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய சேனலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் பல விஷயங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட், நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஆஸ் போட்டுக்கலாம். ஆஸ் போடுறதுனா இப்போ வரைக்கும் நம்ம வெட்டின அந்த லைனிங்கை மெயின் பீஸில் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டிக்கலாம். இதைத்தான் நாங்கள் ஆஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து கை பாகத்தை வெட்டிக்கலாம், ரெண்டாவது இடுப்பு பாகத்தை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது இதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் செய்ய தேவையில்லை. அதாவது கிராஸ் போடும்போது கிராஸு, ஸ்ட்ரெயிட் போடும்போது ஸ்ட்ரெயிட்டு, இது எல்லாமே நம்ம வெட்டும்போதே நம்ம இதில் பார்த்து செய்யும் பட்சத்தில் நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புங்கிறது நிச்சயமாக வந்து இருக்காது. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் அதாவது முழுமையாக பார்த்தது உங்களுக்கு ரொம்பவே நன்றிகள் பல. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றிகள் இந்த வணக்கங்கள். தொடர்ந்து டெய்லரிங்கில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே போல் வேறு ஒரு சிறந்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்கும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கேள்விகள் வாய்ஸ் மூலியமாகவோ அல்லது மெசேஜாவோ அனுப்பி வைங்க. நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான விடை உங்களை தேடி வரும். தேவைப்படும் பட்சத்தில் வீடியோவாக வரும்.
ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.